சொன்னாருன்னா, இன்னைக்கு வந்தவர் வந்து அப்படி உங்களுக்கு வந்து ஃபெயிலே ஆகாதுன்னு நீங்க கேட்குற அடி நான் கண்டிப்பா போட்டு தருவேன். ஏன்னா, ஒரு இடத்துல இந்த மாரி வந்ததுன்னா, பக்கத்துல அந்த மாரி வராது. அதனால நீங்க நம்புங்க நான் பண்ணி தரேன்னாரு. ஆக்சுவலா நாங்க என்ன பிளான் பண்ணோம், இன்னைக்கு சரி பண்ணி விட்டுருங்க பரவால்ல. என்ன நடக்குதோ கடவுள் மேல பாரத்த போட்டு பண்ணிடலாம் தான் இருந்தோம். அப்புறமா அவரே என்ன சொன்னாருன்னா, ஒரு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாரு. அவங்க போயிட்டு கால் பண்றோம் ஆளுங்ககிட்ட பேசிட்டு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா வந்து, "இல்லம்மா இந்த மாரி எல்லாரும் கோயிலுக்கு மலை ஐயப்பன் சாமி கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா" அப்படின்னு சொன்னாரு. அதனால இடுமுடி கட்டிட்டாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகும். நீங்க சொன்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தோம். ஒரு வேளை மழை டைம்னால தான் இப்படி ஆயிருந்தா, இப்ப நான் திருப்பி பண்ணி திருப்பி மழையில ஒரு வேளை தண்ணி அதே ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதனால தை இல்லாட்டி நான் நினச்சது சித்திரை மாதம் போல பண்ணிக்கலாம். ஏன்னா, வெயில் நாள்ல தண்ணி வத்தோச்சுன்னா கீச்சிருவாங்க. நம்ம போர் இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா, ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதை பற்றி அனுபவம் கிடையாது அவ்வளோவா. ஏன்னா, நாங்க இருந்த இடம்லாம் பொதுவா போரை விட கார்ப்பரேஷன் தண்ணி தானே வரும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி நமக்கு இந்த போரை பற்றிலாம் அவ்வளோ ஐடியா இல்ல. சொந்த வீடு, சொந்த இடம்னு வரும்போது தானே நம்ம எல்லாத்தையுமே கத் என்ன ஒன்றுனா சிலர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே சக்ஸஸ் ஆகிடுது. என்ன பண்ணுறது நாங்கள் அன்லக்கி பர்சனா என்னமோ தெரியல. அன்லக்கி தான் சொல்லிக்கணுமோ என்னமோ. எங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் எதுவுமே நடக்கிறது இல்லையோ என்னமோ. ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஆனால் அவங்களும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடும். ஆனா அதே பாருங்க, நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ரொம்ப போராடிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு. ஆனா எங்களுக்கெல்லாம் ஃபெயில் தான் ஆகுது. சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. சொல்கிறவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறது மார்கழி மாதத்துல ஏன் ட்ரை பண்ணேன்றாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து மழை டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கூடாதுன்னாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரேடியேஷன் வச்சு அப்புறம் வேறு அந்த இதுவெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்கள்ல நீர் வளம், அவங்கள வச்சு ஏன் பார்க்கலன்னாங்க. அது மாதிரி நிறைய சொன்னாங்க. அவசரப்பட்டுட்டேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணியாச்சு. கட்டமும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லாது, பார்ப்போம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அது போக்கில் விட்டுற வேண்டியதுதான். எதுவும் நம்ம கையில் இல்லை. அரே இப்போ படுடா போடா. டேடி ஃபோன் வச்சுருக்கியா? சரி ஓகே விடு. அதான் கையில் ஃபோன் இருக்கிறது தான் நீ கம்முன்னு இருக்கிற. டாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இடம் வந்து மண் பூமியா டாடி. அதனால அதுக்கேற்ற இவன் படுத்துட்டான். ஹரிஷ் அங்கே பூச்சி போட்டதுனால காதில் புந்து போய் ஜாக்கிரதையா இரு சரியா? டாடி அவங்க இடம் வந்து மண் இடமா, அதனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. உங்களது மலை பாறை இடம்னா அதுக்கு அனுபவம் ஆனவங்கக்கிட்ட சொல்லி போடுங்க அப்படின்றாரு. நமக்கு போட்டவரே வந்து மொத்த ஏரியாவுக்கும் போட்டோம் தானே சொன்னார். எனக்கு எங்களோட அன்லக்கி பார்த்திங்கன்னா, ஹாய் சஞ்சய், முன்னாடி வீட்டுக்கு சைடு வீடு பக்கத்து வீடுன்னு அவர் தான் போட்டிருக்காரு. எங்கள் குடுப்பனை தான் எங்களுக்கு இல்லை அந்த மாதிரி பாக்கி என்ன பண்ணுறது. அவர் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். இப்போ கூட அந்த 30 அடி கூட போட்டது பிரச்சனை இல்லை, தண்ணி வந்தது. அந்த தண்ணி ஒரு 5 அடி மேலே எழும்பியிருந்தால் கூட நாங்கள் ஏதோ ஒரு மோட்ரு போட்டு ஏதோ பண்ணியிருப்போம். எங்களுக்கு அது கொடுத்து வைக்கலையே, நாங்கள் என்ன பண்ணுறது? வேறு இதுதான் ரெடி வேலைக்கு ஆகாதுன்னு தோணுதா ரெடி? ஆகும் தானே. கீழே நீ சொல்கிற மாதிரி பண்ணால் ஆகும். கரெக்டு தானே? ஒரு ஃபீல் பண்ணாத, பண்ணிக்கலாம். இதனால நான் இவ்வளோ நாளாக நான் இதை வேணாண்ணா, இது பெரிய சிக்கலாக இருந்ததுல. லென்த்துக்கு சொல்கிறேன், போயிட்டு வந்துட்டு அதுக்கு சொன்னேன். எதுவுமே இல்லைனா செஞ்சு தான் நான் ஆகணும் ஏதோ ஒன்று. 20 குடம் அப்படி தூக்கி அந்த ஊற்றத்துக்கு இது பரவாயில்ல தானே. கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலும் என்ன சொல்கிறேன், அவனுக்கு நெஞ்சு வலி தூக்குறவனுக்கு தானே தெரியும் கஷ்டம். ஒரு வாட்டி பிடிச்சி வச்சுருந்தேன், ஒரு ட்ரம்மை ஒன்று பெருசு வாங்கி வச்சு தூங்கணும் தமிழர்.